ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் வீலாக். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அவுட்டிங் வீலாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இந்த டெம்பிள் பேர் பார்த்தீங்கன்னா அசகுசா டெம்பிள்மாங்க, இல்லைன்னா அசகுசா ஷ்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸு. இப்போ நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன இங்கே இருக்குது, என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா ரிக்ஷா மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ரொம்ப தூரம் நடக்க முடியலாட்டி இந்த மாதிரி ரிக்ஷாவை கூட நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஸ்தகுசா டெம்பிளோட என்ட்ரன்ஸு. நாங்கள் போனது ஒரு வீக்கெண்டு, ஸோ அதனால் நல்ல க்ரௌடாக இருந்தது. டூரிஸ்டரும் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த எண்டுக்கு உள்ளே தான் நமக்கு கோயிலே இருக்குது. நாங்கள் வந்த உடனே எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சதுனால சரி ஓகே லைட்டாக வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு மெக்டிக்கு தான் போனோம். மெக்டி போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பானில் இருக்கிற நிறைய வந்து ஃபேமஸான டெசர்ட் ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக வந்து இங்கே கிடைக்கும். ஸோ நம்ம வந்து டெம்பிள்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டெம்பிளுக்கான அந்த வழியில தான் போயிட்டுருக்கோம். இது நம்ம ஊரில் எப்படி வந்து டெம்பிளுக்கு வெளியே நிறைய கடைகள் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் இருந்தது. நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தது. இதில் வந்து ஒரு கடையில் வந்து நம்ம வந்து இந்த லக்கி ட்ரா மாதிரி இருக்கு. பால் மாரி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள வந்து கவர்ஸ் எல்லாம் நல்லா பறந்துட்டு இருக்கு. அத நம்ம கை விட்டு ஏதாவது ஒரு கவர் எடுக்கணும். அத எடுத்து அதுல இருக்க நம்பர்ல இருக்கிற டாய்ஸ் வந்து நமக்கு குடுப்பாங்க. あとナンバル4 ஆக்சுவலி அங்க அதுல நெறைய 4 தான் வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எங்களுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் 4 தான் விழுந்தது. ஸோ ஆனா அதுதான் வந்து சின்ன டாய். அந்த 1000 எண்ணுக்கு அந்த சின்ன டாய் தான் கிடைக்கும். ஸோ அதுதான் நாங்க வாங்குனோம். அடுத்து வந்து நெறைய சொவினியர்ஸ் வந்து ஐட்டம்ஸ் நெறைய வச்சிருந்தாங்க. ஸோ அது ஐட்டம்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. நெறைய வந்து அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய வச்சிருந்தாங்க. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல அந்த ஹேண்ட்பேக் ஷாப் வந்து வச்சிருந்தாங்க. எல்லா ஹேண்ட்பேக்ஸும் ரொம்ப சூப்பரா அழகா இருந்தது. ஆனா அதுக்கேத்த மாரி பிரைஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹையா இருந்தது. ஏன்னா கோயில் வந்து அதுக்கு பக்கத்துல இருக்கனால நெறைய பிரைஸ் வச்சிருக்காங்கன்னு நெனச்சுட்டு நாங்க வந்து அது வாங்கல. ஆனா சூப்பரா இருந்தது ஹேண்ட்பேக்ஸ்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த தாத்தா வந்து சூப்பரா வந்து அந்த குக்கி மாரி ஒரு ஸ்வீட்டுன்னு நெனைக்கிறேன். இத வந்து ரொம்ப பொறுமையா பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது. இப்பதான் நம்ம பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸை விட்டுட்டு இப்போ வந்து உள்ள வந்து கோயிலுக்கு உள்ள நம்ம வர்றோம். நம்ம என்ட்ரன்ஸ்ல அப்ப பார்த்த ஒரு பில்டிங் அதே மாதிரி சேமா இந்த பில்டிங் வந்து இருக்கும். இங்கேயே வந்து நிறைய போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய சூப்பரா இருக்கும். அந்த நடுவுல அந்த பால் மாதிரி தொங்குது பாத்தீங்களா, அது நடுவுல நின்று போட்டோ எடுப்பாங்க. ஸோ வந்து அதே பில்டிங் தான், அந்த என்ட்ரன்ஸ்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கிற இந்த பில்டிங்கும் இருக்கு. இந்த ஆர்கிடெக்சர் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டான ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஏஷியன்ஸ் கண்ட்ரீஸ்ல இருக்கிற எல்லா புத்தா டெம்பிளும் பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த சிமிலரான கொஞ்சம் 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 சிமிலாரிட்டி வந்து நிறைய அந்த புத்தா டெம்பிள்ஸ்லலாம் இருக்கும். இங்கே வந்து பாப்பார் பார்த்தீங்கன்னா இந்த கைட்டு அடி விளையாடு பம்ப் நமக்கு வந்து வச்சுருந்தாங்க. இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இந்த அடி பம்ப் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து ஒரு இதாக இருந்தது. ஸோ இது வந்து கோயிலுக்கு வெளியே வந்து வச்சுருக்காங்க. மேபி வந்து கோயிலுக்கான பர்பஸ்க்கு இந்த அடி பம்ப் வச்சுருக்காங்களான்னு தெரில. ஆனால் அதில் தண்ணியும் வந்தது. ஸோ அது கொஞ்ச நேரம் இந்த பசங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணேன். எனக்கு இவங்க வந்து இந்த அடி பம்பெல்லாம் பார்த்ததே இல்ல. ஸோ அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு தாங்க நாங்க கோயிலுக்குள்ளேயே போனோம். இங்க வந்து கோயில் என்ட்ரன்ஸ்ல அந்த மாரி